வணக்கம். நம்ம இன்றைக்குள்ள ஆசன பயிற்சியில் பார்சுவ கோணாசனத்தை பற்றி பார்க்குறோம். பார்சுவா என்றால் பக்கவாட்டு என்று பொருள். இந்த ஆசனம் உடலின் வலது மற்றும் இடது பக்கவாட்டு பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் தருவதால் பார்சுவ கோணாசனம் என்று பெயர். வாங்க இந்த ஆசனத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல காலை 3 அடி அகற்றி வைங்க. அடுத்து மூச்சை உள்ளே இழுத்துட்டே கையை மேலே தூக்குங்க. அப்படியே வலது பக்கமாக மூச்சை வெளியிட்டு கொண்டு வலது காலை மடக்குங்க. வலது காலை மடக்கி 90 டிகிரி கொண்டு வாங்க. 90 டிகிரி கொண்டு வந்துட்டு அப்படியே கை பாதத்தை கால் பாதத்தில் வைங்க. வலது கை பாதத்தை வலது கால் பாதத்தில், இடது கையை காதை ஒட்டியவாறு ஸ்ட்ரெயிட்டாட்டு அப்படி மேல் நோக்கி வைங்க. வலது கால் பகுதி செங்குத்தாகவும் வலது தொடை பகுதி தரைக்கு கிடைமட்டமாகவும் இருக்கணும். உங்கள் இடது காலிலிருந்து இடது கை வர அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனாக இருக்கட்டும். நம்ம பார்வை கையை ஒட்டியவாறு மேல் நோக்கி இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். அடுத்தது நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. நாம் இப்போ வலது பக்கம் செய்தது போல் இடது பக்கமும் அதே போல் செய்யுங்க. மூச்சை வெளியிட்டு கொண்டு குனிஞ்சு தரையை தொடுங்க. கால் பகுதியை 90 டிகிரி மடக்கி வலது கையை வலது காதை ஒட்டி அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வைங்க. இந்த நிலையில் 5லிருந்து 10 மூச்சு வரை நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. இந்த ஆசனம் செய்வதனால் காலிலிருந்து தொடை, வயிற்று பகுதி, ஷோல்டர் பகுதி இவைகள் நன்றாக இழுக்கப்படுகிறது. அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. மெல்ல மூச்சை வெளியிட்டு கொண்டு பழைய நிலைக்கு வாங்க. இந்த ஆசனம் வயிற்று பகுதி, இடைப்பகுதியில் உள்ள தசைகள் இழுக்கப்படுவதால் இடது மற்றும் வலது பக்கத்தில் உள்ள ஊளைச்சதை நீங்கும். மார்பு பகுதி விரிவடைவதால் நல்ல சுவாசம் கிடைக்கும். நன்றி.